Good evening, praise Lord. Welcome to this video. பியூலா, உனக்கு இதெல்லாம் என்ன கிடைக்குது? கர்த்தருடைய இதில் போய் இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்குது? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ வருவான்ட்டு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. உங்கள் ஊரில் நிறைய பேர் எதிர்பார்த்து இருக்காங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எதிர்பார்த்து இருக்காங்க. அப்படியான பார்ட்னர்ஸ் எல்லாம் நீ விட்டு போட்டு கர்த்தருக்காக நீ நிற்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கிது, என்ன கிடைக்க போகுது? அவங்களெல்லாம் வருத்தப்பட்டுட்டு தானே நீ இப்படி தனியாக இருக்கிறியே அப்படி சொல்லிட்டு, இது உலக பிரகாரமான சிந்தனை அதுதான். ஆனால் எனக்கு என்ன கிடைக்குது, அந்த வேல்யூ என்னங்கிறது அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னென்னா, தலைகீழாக நின்னா கூட கர்த்தர் இன்னொருத்தருக்கு அந்தமாரி செஞ்சே இருக்க மாட்டார். என்னுடைய ஜபங்களில் நான் அப்படி தான் நான் சொல்வேன். யாருக்குமே இல்லாத ஸ்லாக்கியங்களை எனக்கு நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிப்பேன், நன்றி சொல்வேன். தெரியும், எனக்கே அது விளங்கலைன்னா கூட ஒவ்வொரு இயர்ஸ் கர்த்தர் எனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படி சொல்லிட்டு எனக்கு விளங்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று இது மாதிரி நான் பேசியே இருக்க மாட்டேன். அந்த ஃபேக்கல்ட்டியே எனக்கு வேலையை செய்யாமல் இருந்தது. நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் எனக்கு வேலையே செய்யவே இல்லை. ஐ வாஸ் பிகமிங் எ வெஜிடபிள் ஸ்லோலி. வெஜிடபிள் சொல்கிறாங்க பாருங்கள், ஆர்டிஸ்டிக் கிட்டு மாதிரி அது மாதிரி ஆகிட்டு இருந்தேன் ஸ்லோவாக. வரங்கள் இருந்து கூட அபிஷேகத்தை நான் பெற்று கூட அந்த வரங்களை எனக்கு அதுமாரி பயன்படுத்தவோ அதுமாரி எனக்கு நாலேஜு எனக்கு இல்லை. ஸ்லோவாக அந்த ஃபேக்கல்ட்டிஸை நான் இழந்துட்டு அதுமாரி ஐ வாஸ் பிகமிங் டம்மி அதுமாரி ஆகிட்டு இருந்தேன். ஆனால் 5 years எண்டில் கர்த்தர் என்னை சத்ருவினுடைய கட்டுகள் பிடியிலேருந்து என்னை விடுவிச்சு ஸ்லோவாக வளர்ந்தால் கூட நான் ஸ்டெடியாக வளர்ந்து வர கர்த்தர் எனக்கு அருள் செய்தார். அங்கேருந்து வெளியே வரும்போது ஐ வில் ஹீல் யூ, ஐ வில் பிளெஸ் யூ மெட்டீரியலி அப்படிலாம் சொன்னார் பாருங்க. அதே போல் இன்றைக்கி 63 வயசில் நான் இது மாதிரிலாம் நான் பேசிகிட்ருக்கேன். சபைக்கு பிரயோஜனமாக என்னுடைய அனுபவ சாட்சிகளை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஊட்டிலேயோ இல்லை கொடைக்கானல்லையோ இல்லை வேறு எங்கேயோ அமெரிக்காலேயோ எங்கேயோ பேஸ்மெண்ட்டில் என்னை கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கான பணத்தை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அவிசுவாச மக்கள், அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் இல்லையா? ஆனால் அது புத்திசாலித்தனம் இல்லை, கர்த்தருடைய புத்திசாலித்தனம் அதுவும் அல்ல, பணம் அல்ல. அதனால் உன்னால் இது மாதிரி நான் பேசியே இருக்க மாட்டேன். நிறைய பேர் படிப்பாளிகள், விசுவாசிகள் அப்படிலாம் பார்த்திங்கன்னா பாஸ்டர்ஸு அவங்களாம் அது வம்பு தும்புக்க போகவே மாட்டாங்க. ஏதோ ஒன்றுனாக்கா அவங்க அமைதியாக போயிடணும்னு நினைப்பாங்க. நம்ம ஏன் அதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் சொல்கிறாங்க, சாத்தான் அவன் பாட்டுக்கு இருக்கான், நம்ம ஏன் அவனை போய் வம்பு பண்ணி நீ போடா வெளியேலாம் நம்ம சொன்னோம். அவன் பாட்டுக்கு இருக்கிறான், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படி கூட, அதாவது கொஞ்சம் டீசன்சி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. சில பெந்தை கோஸ்து விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளை எடுத்து போயிட்டு அந்த இதுலேயே விட்டுடுறாங்க. பெய்தோம்லேயே அதை வெள்ளையை கட்டி அப்படியே ஆளை ஒடுக்கி உபவாசம் போட்டு அப்படியே அவங்க அது உள்ள நல்லா படித்த பொண்ணாக இருக்கும் ஏதோ. ஆனால் அதில் போய் அவங்க ஜபத்திலே இருக்கிறத நினச்சி பாருங்கள். அது மாதிரி இதுலேருந்தெல்லாம் கர்த்தர் என்ன விடுவிச்சிருக்காரு. ஸோ என்னுடைய ப்ரொஃபஷனில் நான் ஷைன் பண்ணவும் அதை எப்படி நான் கர்த்தருடைய வேலைக்கு நான் பயன்படுத்துகிறேன், என்னுடைய வரங்கள் என்ன. ஸோ அந்த பொண்ணு நான் படிச்சிருக்கேன், ஆனால் அது எதிர்த்து பேசவே மாட்டேங்குது. நிறைய விசுவாசிகள் வீட்டில் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அம்மா சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா
பேசாமே போயிடுறாங்க. ஆனால் கர்த்தர் அழைச்சிருக்காரா இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு இது நாட் ஷுர், நம்ம சொல்லவே முடியல. ஸோ இது போலெல்லாம் நடக்குது. ஸோ தீஸ் திங்ஸ் வில் டை அ நேச்சுரல் டெத் அப்படின்ட்டு எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் சொன்னதை வச்சு நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். அவங்க என்னை வாட்ச் பண்ணி நானும் நிறைய மாரி ஒயிட்டு கட்டின்னு போகிறது அது மாதிரிலாம் நான் மதிகேடான செயல்களை நான் செஞ்சுருக்கேன். ஆனால் அன்றைக்கி தான் கர்த்தர் வந்து என்னுடைய பாவ அருவருப்பை அதிகமாக வந்து உணர்த்துவார். அது மாதிரிலாம் எனக்கு அனுபவங்கள் எனக்கு கிடைச்சது. அதுபோல் நம்ம பரிசுத்தம்ங்கிறது ஆடையில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது வந்து அது புத்திசாலித்தனம்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த நல்ல கான்செப்ட்ஸு நல்ல அறிவு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை வந்து நான் வந்து தலை அவசரம் பவுனா குவிச்சாலும் இழக்க சம்மதிக்க மாட்டேன். ஸோ ஒரு லாயர் போல் கர்த்தரை நம்மளை மாற்றிடுறாரு, சிபிஐ போல் நம்மளுடைய மூளையை வேலை செய்ய வச்சிடுறாரு. ஸோ வேதாமத்தை கரெக்டாக புரிஞ்சு கர்த்தருடைய ஞானத்தில் இருக்கவங்க அதுமாரி எந்த லாயரையும் வெல்ல முடியும், எந்த ஜட்ஜையும் கேள்வி கேட்க முடியும். கர்த்தருக்கு மிஞ்சின ஞானமோ இல்லை நியாயங்களோ கிடையாது. ஷேர் பண்ணவில்லை.